உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். மீனம் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகும். ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இது பொது நியதி. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பண செலவும் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனை நிச்சயம் செய்வதில் தவறுகள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். உத்தியோகம். சிம்ம ராசிக்கு மீனம் அஷ்டமஸ்தானமாகியால் அங்கே சஞ்சரிக்கும் அனைத்து கிரகங்களும் சிரமங்களையே ஏற்படுத்துவார்கள் என்று பொதுவான ஒரு நியதி உள்ளது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டி வரும். அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படும். முக்கிய குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் மேலிடும். வரவிற்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதால் பிறர் உதவியை நாட வேண்டி வரும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரத்தில் நியாயமற்ற போட்டிகள் கவலையை ஏற்படுத்தும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். சக கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வர்த்தக முன்னேற்றத்தை பாதிக்கச் செய்யும். வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சும். கலைத்துறையினர். வாய்ப்புகள் குறையக்கூடும். அது வருமானத்தை பாதிக்கும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு பாதிக்கப்படும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை பாதிக்கப்படக்கூடும். மாணவ மாணவியர். பாடுபட்டு படித்தும் தேர்வில் எதிர்பார்க்கும் அளவிற்கு மதிப்பெண்களை பெற முடியாது. தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதை பாதிப்பதால் பாடங்களில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும். விவசாயத்துறையினர். பாடுபட்டு உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. பல தருணங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இதன் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்படும். பழைய கடன்கள் நீடிப்பதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். பெண்மணிகள். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். குடும்ப விஷயங்களில் பிற தலையீடு கவலையை அளிக்கும். விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் உண்டாகும். பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.